வணக்கம். நான் டாக்டர் சிவராஜா, பிரின்சிபல் என்எஸ்என் பொறியியல் கல்லூரி கரூர். இப்போ எங்களோட கல்லூரியில் என்வாமெண்டல் இனிஷியேட்டிவ் செல் அப்படின்னு சொல்லி ஒரு செல் 2014ஆம் ஆண்டு ஆரம்பித்து மிக சிறந்த முறையில் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுடைய இந்திய அரசாங்கம் ஸ்வச் பாரத், அதாவது க்ளீன் இண்டியா ப்ராஜெக்ட்னு சொல்லி அது ஒரு பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் அதில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜென்ரலாக எல்லாருமே பண்ணுறது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் அவேர்னஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணும், பிளாஸ்டிக் யூசேஜ் இருக்கக்கூடாது, அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒர்க்கு போயிட்டுருக்கு. நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க, ரேலி ப்ரோக்ராம்லாம் நடத்திட்டு இருக்காங்க. பட் இங்கே எங்களோட என்எஸ்என் பொறியியல் கல்லூரியில் 2014 இப்போ எங்களுடைய மேனேஜ்மெண்ட்டும் பிரின்சிபல், ஸ்டாஃபு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஒரு புது இனிஷியேட்டிவ் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி வேஸ்ட், ஏன்னா பிளாஸ்டிக் வேஸ்ட்டுங்கிற பற்றி அதை பற்றி அவேர்னஸ் எல்லாத்துக்குமே இருக்குது, பெரிய அளவில் அது அவேர்னஸ் இருக்குது. ஆனால் மிகப்பெரிய த்ரெட் பிளாஸ்டிக்கை விட இன் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய என்வாமெண்டல் த்ரெட் அப்படின்னா வேஸ்ட்டு தான். இது இப்போதைக்கு நமக்கு கண்ணில் தெரியலனா கூட கண்டிப்பாக நமக்கே தெரியாமல் அந்த வேஸ்ட்டுங்கிறது ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்குது, டெய்லி லைஃப்பில் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு இன்னும் ப்ராப்பர் டிஸ்போஷல் மெத்தடோ அல்லது ரீயூஸ் மெத்தடோ இதுவரையிலும் ப்ராப்பராக இல்லை. ஸோ அதனால தான் அதை ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறக்காக எங்களோட மேனேஜ்மெண்ட்டு, ஸ்டாஃபு, ஸ்டூடெண்ட்ஸ் டீம் எல்லாமே சேர்ந்து என்வாமெண்டல் இனிஷியேட்டிவ் செல் மூலியமாக இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை, ஒரு இனிஷியேட்டிவை நாங்கள் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2014 பண்ணுறோம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எவ்ரி மண்டே அன்னைக்கு நாங்கள் வேஸ்ட் கலெக்ஷன் பாக்ஸ்ன்னு சொல்லி எங்கள் போர்ட்டிக்கோவில் வச்சிட்றோம். அதில் எங்கள்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்டாஃபு, ஈவன் பப்ளிக் அவங்க ஏதாவது வச்சுருந்தா கூட அவங்ககிட்ட இருக்கிற வேஸ்ட்டை அவங்க வீட்டில் மட்டும் இல்லாமல் அவங்க சுற்றி இருக்கிற வீட்டில் எல்லாமே அல்லது கம்பெனிஸில் இருக்கிற வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி அந்த பாக்ஸில் கொண்டு எவ்ரி மண்டே போட்டுடணும். ஸோ அந்த கலெக்ட் ஆகிற அந்த வேஸ்ட்டை வேறு ஏதாவது ரீயூஸ் பண்ண முடியுமா, ஏதாவது ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் மூலமாக ரீயூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறக்கான ஒவ்வொரு ஸ்டேஜாக பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தது டிஸ்போசல் மெத்தட்ஸுக்கு ரிசர்ச் போயிட்டுருக்கு. அதுக்கான ஃபண்டிங் கேட்டு ப்ரொப்போசல் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது அதிலான ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு ரீயூஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது உபயோகமான மெட்டீரியலாக அதை மாற்றி நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறக்காக எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் டீம், ஸ்டாஃப் டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி எங்களுடைய ஸ்டாஃபு, ஸ்டூடெண்ட்ஸும் இப்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேங்க்யூ. என்னோடய பேர் அஜித்குமார். என்னோடய ஊர் வேடசந்தூர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரூரில் இருக்க என்எஸ்என் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறேன். எங்கள் காலேஜில் 2014 என்விரான்மெண்டல் இனிஷியேட்டிவ் கிளப் அப்படிங்கிற செல்லில் எங்கள் காலேஜில் படிக்கிற 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களோட எங்கள் காலேஜில் யூஸ் பண்ணுற எல்லா டிபார்ட்மெண்ட், சிவில், மெக்கானிக்கல், ஈசி, இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி என்விரான்மெண்டல் வேஸ்ட், வேஸ்ட்னா எங்கள் காலேஜில் ஒரு இடத்துல கரெக்டாக சேவ் பண்ணி அதை மாணவர்களோட ப்ராஜெக்ட் யூஸுக்கும் கைவினைப் பொருட்கள் செய்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இந்த கைவினைப் பொருட்கள் பார்த்திங்கன்னா காலேஜில் யூஸ் பண்ணுற பொருட்கள் மட்டும் இல்லாமல் மாணவர்களோட வீட்டில் எங்கள் காலேஜோட பேராசிரியர்கள், ஒர்க்கர்ஸ், டிரைவர்ஸ், காலேஜ் ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கி ஒரு இடத்துல சேகரித்து ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். இதனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாஸ்டிக் எரிச்சா மட்டும்தான் அதிலேருந்து ஒரு புகை வருது, அது நமக்கு கேடு விளைவிக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. எலக்ட்ரானிக் கழிவுகள்லேருந்து வர்ற புகைகள், அந்த புகை மனுஷனுக்கு கேன்சர் கூட வர வைக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக அதை வாங்கி நாங்கள் கரெக்டான பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறோம். இதான் எங்கள் காலேஜோட நோக்கம். மற்ற கல்லூரிகள்லாம் பார்த்தீங்கன்னா தூய்மை பாரத் திட்டத்தை மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் அதோடு சேர்ந்து இந்த எலக்ட்ரானிக் கழிவுகளை சேகரித்து கரெக்டான முறைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 2014 இது வரைக்கும் வெற்றிகரமாக நடத்திட்டுருக்கோம். இந்த வீக்லி ஒன்ஸ் மாணவர்கள் ஒவ்வொரு நான் சிவில் டிபார்ட்மெண்ட். இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கோஆர்டினேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த கோஆர்டினேட்டர் ஒவ்வொரு வார திங்கட்கிழமையும் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு வர மாணவர்கள், மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லார்ட்டையும் அவங்களோட வேஸ்ட், யூஸ் பண்ணுற வேஸ்ட்டு, வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிறது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல சேவ் பண்ணுறோம். வாரத்தில் ஒரு நாள் இதை பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் காலேஜில் தொடர்ந்து. இதை என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் சேவ் பண்ணி வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ப்ரோக்ராம் என்விரான்மெண்டல் வேஸ்ட்டெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி, ஒரு கண்காட்சி மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இதை எரிக்காமல் எதுக்கெல்லாம் தேவைப்படும், இப்போ வீட்டுக்கு அலங்கார பொருட்களுக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிப்பேர் ஒர்க்குக்கு, இந்த மாதிரி நம்ம இந்த பொருட்கள்லேருந்து எதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்
வரும்போது இன்னும் பழசு அந்த இன்னும் உங்கள் சரணி என்ன வேறு தான் இருக்கா யூஎஸ்ட்டு மேலே வச்சுருக்கீங்களா? ஒரு நிமிஷம். அதுக்குள்ள காலேஜ் நேம் மட்டும் போட்டு பிரச்சனை. மூஞ்சி